Hi friends, இன்னைக்கு நாம bearing capacity of soil தான் பார்க்க போறோம். இதுதான் ground surface. இங்க soil இருக்கு. இப்போ நமக்கு இங்க ஒரு building கட்டணும். இந்த building கட்டறதுக்கு முன்னாடி இந்த soilோட bearing capacity என்னன்னு பார்க்கணும். அதாவது இந்த building இந்த soilால தாங்க முடியுமா? அதோட capacity எவ்வளவுன்னு பார்க்கணும். இது நம்ம பார்க்காம இந்த பில்டிங் கட்டிட்டோம்னா sometimes அந்த soil வந்து செட்டில் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகும். இந்த வீடியோல நாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல bearing capacity of soil இருந்து எப்படி எல்லாம் क्वेश्चन வரும் அதெல்லாம் தான் பார்க்க போறோம். எந்த ஒரு பில்டிங் எடுத்துட்டாலும் அதோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ரொம்ப ஈஸியாக தான் நம்ம சேனலில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் வீடியோ போட்டுட்டு வரோம். ஸோ எக்ஸாமுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கிராஸ் ப்ரெஷர் அட் த பேஸ் ஆஃப் ஃபூட்டிங் QG. கிராஸ் ப்ரெஷர்னா டோட்டல் ப்ரெஷர். இப்போது இதில் இப்போ ஒரு பில்டிங் நம்ம கட்டுறோம். கீழே ஃபூட்டிங் இருக்கும். இந்த ஃபூட்டிங்குக்கு கீழே உள்ள சாயிலில் எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், ஓகேவா? அதுதான் கிராஸ் ப்ரெஷர் அட் த பேஸ் ஆஃப் ஃபூட்டிங் QG. என்னெல்லாம் ப்ரெஷர் இதில் ஆக்ட் ஆகும்? மேலே இருக்கிற இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் பில்டிங்குக்கு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், இதோட லோடு. அதுக்கப்புறம் இந்த ஃபூட்டிங்கோட செல்ஃப் வெயிட், இந்த ஃபூட்டிங்கோட வெயிட் இந்த கீழே சாயிலில் ஆக்ட் ஆகும். அப்புறம் இப்போது சம் கேசஸில் நம்ம இதில் வந்து பேக்ஃபில் சாயில் போடுவோம். அந்த கேஸில் எல்லாம் சாயிலோட வெயிட்டும் ஆக்ட் ஆகும். அதுதான் கிராஸ் ப்ரெஷர். ஓகே, QG equal to pressure due to weight of superstructure plus weight of backfill நம்ம ஆட் பண்ணக்கூடிய soil plus self weight of footing. weight of backfill எப்படி கண்டுபிடிக்கலாம்னா gamma D. gamma is unit weight of soil. D வந்து அதோட depth. okay, next one, net pressure at the base of footing QN. net pressure னா அந்த weight of backfill நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். இந்த கிராஸ் ப்ரெஷரில் இருந்து பேக்ஃபில்லை மட்டும் அந்த சாயிலை நம்ம எடுக்க மாட்டோம், அதோட வெயிட் எடுக்க மாட்டோம், அதை மட்டும் மைனஸ் பண்ணிடுவோம். நெட் ப்ரெஷர் ஈக்குவல் டு கிராஸ் ப்ரெஷர் மைனஸ் வெயிட் ஆஃப் பேக்ஃபில். It is the increase in pressure developed at the base of the footing due to construction activity. construction activityயால் மட்டும் நடக்கக்கூடிய ப்ரெஷரை பார்க்குறது தான் நெட் ப்ரெஷர். net pressure equal to total gross pressure minus gamma D. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா? இதில் இருந்து எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இனி உள்ள இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா எக்ஸாமுக்கும் தான், TNEB, TRB, TNPSC எல்லா எக்ஸாம்லேயும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது டேர்ம் எல்லாம் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். ஸோ இது கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. நீங்கள் இதை திரும்ப படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இது ஞாபகத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் QU. இட் இஸ் த மேக்ஸிமம் கிராஸ் ப்ரெஷர், ஓகேவா? அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அதாவது ஒரு சாயில் வந்து எவ்வளோ ப்ரெஷரை தாங்கும் அதோட மேக்ஸிமம் லெவல் தான் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். It is the maximum gross pressure that the soil can support without any shear failure. Next one, net ultimate bearing capacity of soil QNU. எப்போவுமே நெட்டுன்னு வந்தாலே நம்ம பேக்ஃபில்லை மைனஸ் பண்ணுவோம், சாயிலை மைனஸ் பண்ணுவோம், gamma D. ஓகே, அப்போ நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில்னா QNUன்னு டினோட் பண்ணுவோம். QNU ஈக்குவல் டு QU மைனஸ் gamma D, ஓகேவா? எந்த ஃபார்முலாவில் நெட் வந்தாலுமே அதோட சாயிலை நம்ம மைனஸ் பண்ணுவோம், பேக்ஃபில்லை மைனஸ் பண்ணுவோம்.
It is the maximum net pressure that the soil can support without shear failure. இது எல்லாமே கிளியராக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், net safe bearing capacity of soil QNS. இதுவும் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஓகேவா? QNS, it is maximum net pressure that can be supported safely without failure. இப்போ இந்த டெஃபினேஷன் எல்லாம் பார்க்க கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து கிளியராக படித்து வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸாமில் கேட்டது தான். இதோட டெஃபினேஷன் இப்படி கூட கேட்கலாம். net ultimate bearing capacity of soil divided by factor of safety. அதுவும் இதோட டெஃபினேஷன் தான். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியெல்லாம் இது கேட்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிராஸ் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆர் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ரெண்டுமே சேம் தான். கிராஸ்னு கேட்பாங்க, ஜஸ்ட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டின்னு கூட கேட்பாங்க. அதை வந்து நம்ம QSன்னு டினோட் பண்ணுவோம். It is maximum gross pressure that can be supported safely without shear failure. எப்போவுமே கிராஸ்னா என்ன, நம்ம பேக்ஃபில்ல கூட ஆட் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் நம்ம லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சோம், நெட் சேஃப் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில், அதில் இருந்து நம்ம பேக்ஃபில்ல ப்ளஸ் பண்ணுறோம். நெட் சேஃப் செட்டில்மெண்ட் ப்ரெஷர் QNP. இப்போது எப்படியும் அந்த சாயிலில் கொஞ்சம் செட்டில்மெண்ட் எப்படியும் நடக்கும், அது அந்த பில்டிங்கை எந்த விதத்துலேயும் பாதிக்காது. பட் ரொம்ப எக்ஸசிவ் செட்டில்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த பில்டிங் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ நெட் சேஃப் செட்டில்மெண்ட் ப்ரெஷர்னா இட் இஸ் த மேக்ஸிமம் நெட் ப்ரெஷர் தட் ஏ சாயில் கேன் சப்போர்ட் வித்தவுட் எனி எக்ஸசிவ் செட்டில்மெண்ட். நெட் அலோவபிள் பியரிங் ப்ரெஷர் QNA. இதை தான் நம்ம ஃபவுண்டேஷன் டிசைனில் எடுப்போம். இது வந்து இந்த QNP அண்ட் QNSோட மினிமம் வேல்யூ தான் இதில் நம்ம எடுப்போம். ஓகேவா? இதுவும் அந்த டெஃபினேஷன் மாதிரியே தான். நம்ம சாயிலில் வந்து ஷியர் ஃபெயிலியர் அண்ட் எக்ஸசிவ் செட்டில்மெண்ட் இல்லாமல் அந்த சாயில் வந்து எவ்வளவு ப்ரெஷரை எடுக்கும். இட் இஸ் த மேக்ஸிமம் நெட் ப்ரெஷர் தட் இஸ் சாயில் கேன் வித்ஸ்டாண்ட் வித்தவுட் ஷியர் ஃபெயிலியர் அண்ட் எக்ஸசிவ் செட்டில்மெண்ட். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஷியர் ஃபெயிலியர் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 3 ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர், லோக்கல் ஷியர் ஃபெயிலியர், பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர். ஜெனரல் ஷியர் ஃபெயிலியரும் லோக்கல் ஷியர் ஃபெயிலியரும் ஷாலோ ஃபவுண்டேஷனில் மட்டும்தான் நடக்கும். டீப் ஃபவுண்டேஷனில் பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர் நடக்கும். ஓகேவா? இப்போது ஷாலோ ஃபவுண்டேஷனுக்கும் டீப் ஃபவுண்டேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஷாலோ ஃபவுண்டேஷன் DF less than or equal to B. Deep foundation DF greater than B. ஓகேவா? ஷாலோ ஃபவுண்டேஷன்னா அதோட டெப்த் வந்து பிரெத்தை விடவும் கம்மியாக தான் இருக்கும். அந்த சைட்டில் பிரெத்து தான் மேக்ஸிமமாக இருக்கும், டெப்த்து வந்து கம்மியாக இருக்கும். நம்ம சாயில் எக்ஸ்கவேட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். டீப் ஃபவுண்டேஷன்னா டெப்த்து வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஓகேவா? டீப் ஃபவுண்டேஷன்னா பிரெத்தை விடவும் டெப்த்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். டீப் ஃபவுண்டேஷனில் தான் பைல் ஃபவுண்டேஷன் எல்லாம் வரும். ஜெனரல் ஷியர் ஃபெயிலியர் டென்ஸ் சாண்ட் அண்ட் ஸ்டிஃப் கிளேயில் மட்டும்தான் இது நடக்கும். ஒன்லி ஸ்லைட் செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் அக்கர்ஸ். இப்போ இதுதான் ஃபவுண்டேஷன், கிரவுண்ட் சர்ஃபேஸ். இது வந்து செட்டில் ஆகுது. இந்த ஃபவுண்டேஷன் வந்து கீழே கொஞ்சம் சாயிலில் செட்டில் ஆகுது. இப்போ இங்கே இருந்த ஃபவுண்டேஷன் இங்கே வந்துட்டு இதோட ஃபெயிலியர் பிளேன் தான் இது. ஓகே,
இந்த ஃபவுண்டேஷன் எப்படி செட்டில் ஆகுறனால மேலே கொஞ்சம் மண் மட்டும் இப்படி கொஞ்சம் ஹீவிங் மாதிரி இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் சாயில் வந்து ஹீவிங் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இப்போ நமக்கு தெரியும் சாயில் வந்து செட்டில் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும். ஒன்லி ஒரு ஸ்லைட் செட்டில்மெண்ட் தான் நடக்கும். ஃபெயிலியர் பிளேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் எட்ஜ் ஆஃப் வே ஃபூட்டிங் அண்ட் எக்ஸ்டெண்ட் டு கிரவுண்ட் சர்ஃபேஸ். சிக்னிஃபிகண்ட் ஹீவிங் ஆஃப் சாயில் இஸ் அப்சர்வ்டு. நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு லோக்கல் ஷியர் ஃபெயிலியர் occurs in medium dense sand and medium stiff clay. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லைட் செட்டில்மெண்ட், இது வந்து மீடியம் செட்டில்மெண்ட், கொஞ்சம் கூட செட்டில் ஆகும். நம்ம ஃபவுண்டேஷன், கிரவுண்ட் சர்ஃபேஸ் இங்கே செட்டில் ஆகுது. லோக்கல் ஷியர் ஃபெயிலியர். இதோட ஃபெயிலியர் பிளேன் கிரவுண்ட் சர்ஃபேஸில் வராது. ஓகேவா? இதோட ஃபெயிலியர் பிளேன் வந்து இங்கே வந்து ஸ்டாப் ஆயிடும், மேலே வராது. ஸோ மேலே வந்து ஒரு சின்ன ஹீவிங் தான் இருக்கும். Medium settlement of foundation occurs. Failure plane does not exist to ground surface. ஓகேவா? இது வரை தான் இருக்கும், மேலே போகாது. Heaving occurs when only after significant settlement of foundation. இங்கே நம்ம ஹீவிங் பார்த்தது மாதிரி இங்கே நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது, ஸ்லைட் ஹீவிங் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டீப் ஃபவுண்டேஷனில் நடக்கக்கூடிய ஷியர் ஃபெயிலியர் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியர். நம்ம பைல் ஃபவுண்டேஷன் எந்த சாயிலில் போடுவோம்னா லூஸ் சாண்ட் அண்ட் சாஃப்ட் கிளே சாயிலில் தான் போடுவோம். ஸோ பஞ்சிங் ஷியர் ஃபெயிலியரும் இந்த சாயிலில் தான் நடக்கும். இந்த சாயிலில் வந்து இப்போ இதுதான் கிரவுண்ட் சர்ஃபேஸ், நம்ம பைல் ஃபவுண்டேஷன். எக்ஸசிவ் செட்டில்மெண்ட் நடக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டு ஷியர் ஃபெயிலியர்லேயும் ஸ்லைட் செட்டில்மெண்ட் தான் நடக்கும். பட் இதில் வந்து எக்ஸசிவ் செட்டில்மெண்ட் நடக்கும். இது இப்படி செட்டில் ஆகும், எவ்வளோ செட்டில் ஆகும். இதோட ஃபெயிலியர் பிளேன் வந்து இப்படி போயிடும். ஓகே, மேலே எந்த ஒரு ஹீவிங்கும் நடக்காது. நோ ஹீவிங் அக்கர்ஸ். இது இப்போ நம்ம பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு Rankine's theory for minimum depth of foundation. இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, இதோட மினிமம் டெப்த் எவ்வளோ இருக்கணும்னா இந்த ராங்கைன் வந்து சொல்லியிருக்காரு, டி மினிமம். ஓகேவா? மினிமம் இவ்வளோ டெப்த்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இவர் சொல்லியிருக்காரு. இந்த ஃபார்முலா தான் டி மினிமம் ஈக்குவல் டு QG by gamma into 1 minus sin pi by 1 plus sin pi the whole square. இந்த ரெண்டு வேல்யூ இம்பார்ட்டண்ட், இந்த ஃபார்முலாவும் இம்பார்ட்டண்ட் தான். எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக படிச்சுட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. minimum depth of foundation for soil, minimum depth of foundation for sand is 800 mm, for clay is 900 mm. minimum depth of foundation for clay is 900 mm. பொதுவாக எல்லா தியரியிலையும் கொஞ்சம் அசம்ஷன்ஸ் வச்சு தான் அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ராங்கைன்ஸ் தியரியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேஸ் ஆஃப் த ஃபூட்டிங் இஸ் அசியூம் டு பி ஸ்மூத். பேஸ் ஆஃப் ஃபூட்டிங்கோட பேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும்னு இவர் அசியூம் பண்ணியிருக்காரு. ஓகே, ராங்கைன்ஸ் தியரி பார்த்தோம். இனி டெர்சாகிஸ் தியரி ஃபார் பியரிங் கெப்பாசிட்டி பார்க்க போகிறோம். இவர் கொஞ்சம் அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபூட்டிங் பேஸ் இஸ் ரஃப். நம்ம ராங்கைன்ஸ் தியரியில் ஃபூட்டிங் வந்து பேஸ் ஆஃப் த ஃபூட்டிங் இஸ்
assumed to be smoothனு படித்தோம். டெர்சாய்க்கு வந்து அது ரஃப்பாக இருக்கலான்னு அசியூம் பண்ணியிருக்காரு. This is applicable only for shallow foundation, especially strip footing or continuous footing. General shear failure is assumed. Okay. இப்போது இவர் வந்து ஒரு 3 zone அதை பிரிச்சிருக்காரு. இதுதான் நம்ம கிரவுண்ட் லெவல், இதில் ஃபூட்டிங் இருக்குது. இதுதான் ஃபெயிலியர் பிளேன். இந்த இதை வந்து zone 1ன்னு சொல்லியிருக்காரு, zone 2, zone 3. zone 1 வந்து எலாஸ்டிக் zone, zone 2 radial shear zone, zone 3 Rankine passive zone. Shape of failure surface in radial shear zone is logarithmic spiral. இதோட ஷேப் வந்து logarithmic spiral. இதுவும் இம்பார்ட்டண்ட். Then ultimate bearing capacity of soil கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான் இனி பார்க்க போகிறோம். For continuous footing, QU equal to, QU na ultimate bearing capacity, QU equal to CNC plus gamma D NQ plus 0.5 gamma B N gamma, where D is the depth of foundation, B is the width of foundation. The NC, NQ, N gamma இது மூணும் தான் are known as bearing capacity factors. இது important. NC, NQ and N pi is the function of angle of internal friction of soil. இதுவும் important. TNPSCல கேட்ட question. இனி நம்ம ஸ்கொயர் ஃபூட்டிங், சர்க்குலர் ஃபூட்டிங் எல்லாம் படிப்போம். அதில் எல்லாம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா படித்தாலே அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் சிமிலராக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த என்சி, என்கியூ, என் காமா அது படிச்சுக்கோங்க. என்சி, என்கியூ, என் காமா. நெக்ஸ்ட்டு இந்த சி, இங்கே சி போடணும். இதில் காமா டி போடுவோம். இதில் ப்ளஸ் 0.5 காமா பி. ஓகேவா? இப்படி படிக்கும்போது ஸ்கொயர் ஃபூட்டிங் அண்ட் சர்க்குலர் ஃபூட்டிங்கோட ஃபார்முலா படிக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்படி சொன்னேன். க்ளே சாயிலுக்கு பை ஈக்குவல் டு 0. இப்போ இந்த வேல்யூ வந்து ஒரு டேபிளர் காலத்தில் இருக்கும். என்னென்ன சாயிலுக்கு என்னென்ன வேல்யூ வரும், என்சி, என்கியூ, என் காமா வேல்யூ. நமக்கு ப்ராப்ளமில் ஏதாச்சும் இந்த வேல்யூஸை கொடுத்து கண்டுபிடிக்க கேட்டால் ஈஸியாக சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போது க்ளே சாயில், கோஹசிவ் சாயில் எல்லாமே சேம் தான். இப்போது இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. QNU கண்டுபிடிக்கணும். NU இஸ் த நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். நெட்னாலே நம்ம பேக் ஃபில்லை மைனஸ் பண்ணுவோம். அப்போது அல்டிமேட்லேருந்து பேக் ஃபில்லை மைனஸ் பண்ணுவோம். அதுதான் அதோட ஃபார்முலா. QNU ஈக்குவல் டு QU மைனஸ் காமா டி. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா 2 or 3 டைம்ஸ் படிங்க, அப்போ மறக்காது. QU ஈக்குவல் டு, இது நம்ம இப்போ லாஸ்ட்டாக படித்தோம்ல ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தான். CNC plus gamma D NQ plus 0.5 gamma B N gamma. இப்போ நம்மக்கிட்ட வேல்யூஸ் இருக்குது, அதை இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். NC இதில் 5.7 போடுறோம். ஸோ 5.7C ப்ளஸ் N gamma 0. ஸோ இது 0, இது கேன்சல் ஆயிரும். NQ 1,
இது 1. ஸோ காமா டி அப்படியே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் பார்ப்போம். QNU ஈக்குவல் டு QU, அதோட வேல்யூ தான் இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் காமா டி, இது ரெண்டுமே கேன்சல் ஆகும். இப்போ நமக்கு ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் ஃபார் cohesive soil QNU ஈக்குவல் டு 5.7 C. இந்த வேல்யூ கூட படித்து வச்சுக்கோங்க. Net ultimate bearing capacity of cohesive soil is independent of size of footing. ஓகேவா? இதில் வந்து நார்மலாக ஃபார்முலாஸில் எல்லாம் சைஸ் ஆஃப் ஃபூட்டிங் இருக்கும், பிரெத்தும் டெப்த்தும் இருக்கும். இங்கே இதெல்லாம் கேன்சல் ஆனனால இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சைஸ் ஆஃப் ஃபூட்டிங். ஃபார் ஸ்கொயர் ஃபூட்டிங் நம்ம கண்டினியூஸ் ஃபூட்டிங் படித்தோம். இப்போ நான் சொன்னேன்ல, ஃபார்முலா வந்து கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த CNC எழுதுகிறோம், அடுத்து NQ எழுதுகிறோம், N காமா எழுதுகிறோம். அங்கே கண்டினியூஸ் ஃபூட்டிங்கில் 1.5 1.3 வராது, அங்கே ஜஸ்ட்டு C மட்டும்தான் இருக்கும். இதில் நம்ம 1.3 கூட போடுறோம். அது மாதிரி அங்கே வந்து இதில் 0.5 இருந்தது, இங்கே நம்ம 0.4 போடுறோம். வேறு எல்லாமே சேம் தான், அதே ஃபார்முலா தான். நெக்ஸ்ட்டு ஃபார் சர்க்குலர் ஃபுட்டிங் QU ஈக்குவல் டு, இது சேம் தான், இதுவும் சேம் தான். இங்கே 0.4 வரும், இங்கே 0.3 வரும், அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம படித்த கண்டினியூஸ் ஃபுட்டிங்கில் 0.5 வந்துச்சு, இதில் 0.4, நெக்ஸ்ட்டு 0.3. Square footing have greater bearing capacity than circular footing. For rectangular footing இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே படித்தது மாதிரி NC போடுறோம், NQ போடுறோம், N காமா போடுறோம். இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து 1 + 0.3 B/L, இங்கே 1 - 0.2 B/L. வேறு எல்லாம் சேம் தான். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 4 ஃபார்முலாஸ் படித்தோம். 4ம் நல்லா கிளியராக படித்து வச்சுக்கோங்க. ஃபார் கண்டினியூஸ் ஃபுட்டிங், ஃபார் ஸ்கொயர் ஃபுட்டிங், ஃபார் சர்க்குலர் ஃபுட்டிங், ஃபார் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங். மேயர்-ஹாஃப் ஈக்குவேஷன் அண்ட் ஹேன்சன்ஸ் ஈக்குவேஷன். நம்ம ஃபூட்டிங்கில் ஏதாவது இன்க்ளைன்டு லோடு ஆக்ட் ஆச்சுன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் டு ஃபைண்ட் பியரிங் கெப்பாசிட்டி ஃபார் ஷாலோ அண்ட் டீப் ஃபவுண்டேஷன். ரெண்டு ஃபவுண்டேஷன்லேயே நம்ம பியரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். இது எப்போ நம்ம யூஸ் பண்ணோன்னா, ஃபூட்டிங்கில் வந்து ஏதாவது இன்க்ளைன்டு லோட்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்கெம்டன்ஸ் மெத்தட். இது cohesive soilக்கு மட்டும்தான் suitable. According to Skempton's equation, QNU னா என்ன? Net ultimate bearing capacity of soil equal to CU into NC. Important. Where CU is the undrained cohesion. இது கூட படித்து வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் TNPSC AE எக்ஸாமில். ஃபார் ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் NC ஈக்குவல் டு 5 into 1 + 0.2 D/B. NC ஈக்குவல் டு 5 into 1 + 0.2 D/B into 1 + 0.2 B/L. For square shaped surface footing QNU equal to 6 CU. Plate load test. ஃபஸ்ட்டு சைட்டில் போனதும் நம்ம சாயிலோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க பிளேட் லோட் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் மூலமாக நமக்கு இந்த சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டியும் தெரியும், எவ்வளோ செட்டில் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு மேலே
நிறைய லோடு வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் இந்த சாயில் வந்து எவ்வளோ உள்ளாடி செட்டில் ஆகி போகுதுன்னு. பெரிய பெரிய கல்லெல்லாம் இதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. யூஸ் டு ஃபைண்ட் bearing capacity and settlement of soil. Minimum size of bearing plate 30 by 30 cm, 75 by 75 cm. bearing plate na நம்ம நேரமா ஒரு ஃபோட்டோவில் பார்த்தோம்ல, அதுதான் இதில் bearing plate இருக்கும். இதோட சைஸ் தான் இதாக சொல்லியிருக்காங்க. இதோட thickness 25 mm. இந்த பிளேட்டோட மினிமம் திக்னஸ். width of foundation BF equal to 5 BP. இப்போது இந்த ஃபவுண்டேஷனோட width எவ்வளோ இருக்குன்னா இந்த பியரிங் பிளேட்டை விடவும் 5 times கூடுதல் இருக்கும். டைரக்ட் அப்சர்வேஷன் ஃப்ரம் பிளேட் லோட் டெஸ்ட். டைரக்டாக நமக்கு செட்டில்மெண்ட்டும் தெரியும், பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பிளேட்டும் தெரியும். தென் பியரிங் கெப்பாசிட்டி கரெக்ஷன் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஃபார் சாண்டி சாயில் என்ன கரெக்ஷன்னா QF by QP equal to BF by BP. BPன்னா width of plate. clayey soil QF equal to QP. then settlement correction for sandy soil SF by SP equal to BF into BP plus 0.3 divided by BP into BF plus 0.3 the whole square. for clayey soil இதெல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. SF by SP equal to BF by BP. next specification for settlement of foundation. மேக்ஸிமம் அந்த ஃபவுண்டேஷன் வந்து எவ்வளோ செட்டில்மெண்ட் அதில் நடக்கலாம் அதுதான். இப்போது ஒரு சாயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் செட்டில்மெண்ட்டு கொஞ்சம் அளவுலையாவது இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அதுதான் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதுதான் டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட். இப்போது பார்க்குறது பார்த்தீங்களா, இங்கே சாயில் நல்லா தான் இருக்குது, பட் இந்த இடத்துல செட்டில்மெண்ட் நடக்குது. இதுதான் டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட். நார்மல் செட்டில்மெண்ட்னா எல்லா இடத்துலையும் யூனிஃபார்ம் செட்டில்மெண்ட்னா யூனிஃபார்மாக கீழே போகும், அது நம்ம பில்டிங்கில் அவ்வளோ பாதிக்காது. பட் இந்த டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட் எல்லாம் இருக்கிறது தான் நம்ம பில்டிங்கில் இப்படி கிராக்ஸ் எல்லாம் வரும், ஃபெயிலியர் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஓகே, சாண்டில் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட் எவ்வளோ இருக்கலாம்னா 25 mm. மேக்ஸிமம் டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட் இன் கிளே இஸ் 40 mm. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லா வேல்யூஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். திரும்ப திரும்ப படித்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். மேக்ஸிமம் பெர்மிசிபிள் வேல்யூ ஃபார் டோட்டல் செட்டில்மெண்ட். பெர்மிசிபிள்னா மேக்ஸிமம் எவ்வளோ அலோவ் பண்ணலாம் அதுதான். ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷன், ராஃப்ட் ஃபவுண்டேஷன். ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் இந்த பிக்சர் போட்டிருக்கேன். இதுதான் ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷன், இதுதான் ராஃப்ட் ஃபவுண்டேஷன். இந்த டேபிளர் காலம் கூட படிச்சுக்கோங்க. ஃபார் சாண்ட் ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷனில் 50 mm செட்டில்மெண்ட் இருக்கலாம், ராஃப்டில் 75 mm. ஃபார் கிளே சாயில் ஐசோலேட்டடில் 75 mm இருக்கலாம், ராஃப்டில் 100 mm வரை இருக்கலாம். இப்போது இப்படி ஒரு ஃபூட்டிங் இருக்குதுன்னா இது கிரவுண்ட் சர்ஃபஸ். சம் கேஸில் இந்த ஃபூட்டிங்கில் வந்து சாயில் போட்டுருவாங்க, அந்த சாயில் வந்து நம்ம பேக் ஃபில்னு சொல்லுவோம். இஃப் த ஃபூட்டிங் இஸ் பேக் ஃபில்டு, QGன்னா நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிட்டோம் கிராஸ் ப்ரெஷர். கிராஸ் ப்ரெஷர்னால் எல்லா லோடையுமே நம்ம எடுப்போம். இதுதான் சூப்பர் ஸ்ட்ரக்சரோட லோடு Q/A ப்ளஸ் பேக் ஃபில்லாக இருந்தோன்னா அதோட டென்சிட்டி காமா D, இதுதான் D.
அப்போ நமக்கு இதோட வெயிட் தெரியும், சாயிலோட வெயிட் தெரியும், அதுக்கு தான் காமா டி. அதில் கிராஸ் ப்ரெஷர் படித்தோம். நெட் ப்ரெஷர். நெட் ப்ரெஷரில் எப்போவுமே நம்ம பேக் ஃபில்லை மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ கிராஸ் ப்ரெஷர் மைனஸ் காமா டி ஈக்குவல் டு கிராஸ் ப்ரெஷரில் நமக்கு அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சரோட வெயிட் அது மட்டும்தான். QN ஈக்குவல் டு Q/A. இஃப் த ஃபூட்டிங் இஸ் நாட் பேக் ஃபில்டு, அதில் மேலே ஃபூட்டிங்க்கு மேலே மண் போடலைன்னா QG கிராஸ் ப்ரெஷர் வந்து Q/A தான். இங்கே வந்து நம்ம பேக் ஃபில் ப்ளஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்போ QN ஈக்குவல் டு இந்த QG மைனஸ் காமா டி, QG மைனஸ் காமா டி ஈக்குவல் டு QGயோட வேல்யூ Q/A மைனஸ் காமா டி. இந்த பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் உங்களுக்கு புரியலைன்னா இந்த வீடியோவை ஒருக்க கூட பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். லாஸ்ட் டாபிக், floating raft foundation, also known as compensated raft foundation. இந்த ஃபவுண்டேஷனில் நம்ம சாயில் எதுவுமே போட மாட்டோம். இந்த floating raft foundationல என்ன பண்ணுவோன்னா, மேலே நமக்கு பில்டிங்கோட வெயிட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு நம்ம சாயிலை வந்து எக்ஸ்கவேட் பண்ணிடுவோம். இந்த ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய இங்கே உள்ள சாயிலை வந்து எக்ஸ்கவேட் பண்ணிடுவோம். In floating raft foundation, the pressure due to superimposed load, அதான் சூப்பர் ஸ்ட்ரக்சரோட லோடு, act on the foundation is equal to that of excavated soil. அந்த பில்டிங்கோட வெயிட்டை நம்ம கீழே சாயிலில் வந்து எக்ஸ்கவேட் பண்ணுறனால ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ QN ஈக்குவல் டு 0 at the base of foundation. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.